நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் வேர்டு வந்து அக்சீடு. இது வந்து ஒரு வேர்பு. இதோட மீனிங் வந்து ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். யாராவது அல்லது வந்து ஒரு டீம் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அல்லது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை நம்ம செய்ய ஒத்துக்கிட்டோம்னா அதை சொல்கிறதுக்கு அக்சீடு இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஐ அக்சீடட் டு ஹிஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னா அவரோட ரெக்வஸ்ட்டை வந்து நான் பண்ணித்தாரேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவர் வந்து என்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டார், அதை நான் செஞ்சுத்தாரேன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ அக்சீடட் டு ஹிஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் இறுதியாக சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் வந்து இறுதியாக கடைசியில் வந்து சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இங்கே நம்ம அக்சீடட் யூஸ் பண்ண போகிறோம், அக்சீட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் யூஸ் பண்ணணும்? நம்ம என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து யாராவது எதாவது கேட்டால் அதை நம்ம செய்ய ஒத்துக்கிட்டோம்னா எதை யூஸ் பண்ணணும்? அக்சீடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணுமா? இப்போ இங்கே வந்து என்ன ரெப்ரஸன்டேட்டிவ் எதை கேட்குறாங்க, எதை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க? போர் நிறுத்தணும்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அங்கே ஆஃப்டர் நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த பிரதிநிதிகள் ஃபைனலி அக்சீடட் டு எ பீஸ் அக்ரிமெண்ட். கடைசியாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. டு எ பீஸ் அக்ரிமெண்ட்னா சமாதான உடன்படிக்கைக்கு அந்த ரெக்வஸ்ட் படி வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அக்சீடுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ச். இதுவும் வந்து ஒரு வேர்பு தான். இதோட மீனிங் வந்து முக்கியம் இல்லாத அல்லது வந்து சீப்பான பொருளை திருடுறது. வேர்டு வந்து பசிவியர். இது ஏன் நான் பசிவியர்னு சொல்கிறேன்னா, இடையில வந்து ஆர் வந்தால் அதை வந்து நம்ம சைலண்டாக தான் நம்ம வந்து உச்சரிக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இதை பசிவியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் வந்து லேசாக உச்சரிக்கணும். இது வந்து ஒரு வேர்பு. இதோட மீனிங் வந்து தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து பசிவியர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்கள் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க விரும்பினா நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்கணும், விடாமுயற்சியோட முயற்சி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் பிஸ்னஸில் லாபத்தை அதிகரிக்க விரும்பினா நீங்கள் விடாமுயற்சியோட முயற்சி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்கிறதுக்கு பர்சிவியருங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து தடைகள் இருந்தாலும், ஏன்னா பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக தடைகள் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து லாபத்தை அதிகரிக்கணும், கண்டிப்பாக விடாமுயற்சியோடு இருந்தால் தான், முயற்சி பண்ணால் தான் லாபத்தை அதிகரிக்க முடியும். ஸோ அதை சொல்கிறதுக்கு கரெக்டான வேர்டு வந்து பர்சிவியர். ஸோ யூ மஸ்ட் பர்சிவியர் இஃப் யூ விஷ் டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் இன் யுவர் பிஸ்னஸ். யூ மஸ்ட் பர்சிவியர், நீங்கள் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியுடன் முயற்சி செய்ய வேணும். இஃப் யூ விஷ் டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட், நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்க விரும்பினா இன் யுவர் பிஸ்னஸ், உங்களோட வியாபாரத்தில் அப்படின்னு அர்த்தம். காக்னைட். இதோட மீனிங் வந்து சேம் ஆரிஜின் அர்த்தம். சேம் ஆரிஜின்னா ஆரிஜின் வந்து சேம், ஒரே வந்து அந்த கோர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்க, மூலத்தில் வந்து ஒன்றா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். இதை எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்னா, தமிழும் மலையாளமும் இணைமொழிகள் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஸோ தமிழ் அண்டு மலையாளம் ஆர் காக்னைட் லாங்குவேஜஸ். தமிழ் அண்டு மலையாளம் ஆர் காக்னைட் லாங்குவேஜஸ். இதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம காக்னைட் யூஸ் பண்ணலாம்.